ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் சிங்கார். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மை சினிமா கலெக்ஷன் இன்னொரு எபிசோட். ஸோ ஆல்ரெடி நான் இந்த செக்மெண்ட்டில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்க்காதவங்க ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் வீடியோஸ் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி வீடியோஸ் பிடிச்சிருந்தா என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி இந்த மை சினிமா கலெக்ஷன் செக்மெண்ட்டில் இன்றைக்கி எபிசோடில் நம்ம எந்த ஒரு படத்தை பற்றி பேச போகிறோன்னா, 2003 வந்த ஒரு பிளாக் பஸ்டர் மூவி தான் திருமலை. ஸோ இந்த திருமலை படத்தை பற்றி நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணலாம். திருமலை தமிழில் ரிலீஸ் ஆகி 100 நாள் தியேட்டருக்கில் ரன் ஆகி ஒரு ஆல் டைம் ஃபேவரட் ஃபிலிம் அண்ட் மிகப்பெரிய பிளாக் பஸ்டரான ஃபிலிம் தான் இந்த திருமலை. ஸோ இந்த திருமலை படம் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு படம் சொல்லுவேன். அதுக்கு இந்த முக்கியமான காரணம் இந்த படத்தோடைய மேக்கிங் அண்ட் தளபதி அவருடைய அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் சூப்பராக இருக்கும். ஸோ தளபதி அவர் இது வரைக்கும் எத்தனையோ படங்கள் பண்ணியிருக்கலாம் திருமலைக்கு முன்னாடி. பட் திருமலை இந்த படம் தான் இவரை ஒரு மாஸ் கமர்ஷியல் ஹீரோவாக ஆக்கிச்சு. அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் எடுக்கிறது எல்லாமே ஒரு ஃபீல் குட் மூவிஸ், இல்லைனா ஒரு லவ் ரொமான்டிக் மூவிஸ், அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. பட் இந்த திருமலை படம் தான் இவருக்கு வந்த படங்கள்லேயே ஒரு டாப் ஆக்ஷன் ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். ஆக்ஷன் ஹீரோ கேரக்டர். இதுக்கப்புறம் தான், இந்த திருமலை படத்துக்கு அப்புறம் தான் இவருக்கு மாஸ் கமர்ஷியல் ஃபிலிம், மாஸ் கமர்ஷியல் ஆடியன்ஸ் ஆனது சேர்ந்தாங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நம்ம எல்லாருமே திருமலை படத்தை பார்த்துருப்போம். ஸோ எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட்டான ஃபிலிம் சொல்லுவேன் திருமலை. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு இந்த படம் பிடிக்குமா பிடிக்காதாங்க கீழே கமெண்ட் செக்ஷன் தெளிவுபடுத்திக்கோங்க. ஸோ இந்த படத்துக்கு ரைட்டிங் கே பாலச்சந்தர். இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதுமே கே பாலச்சந்தர் தான். அண்ட் இந்த படத்தை டைரக்ட் பண்ணது ரமணா. ஸோ இந்த படத்துக்கு மியூசிக் வித்யாசாகர். இந்த படம் October 24, 2003 இந்த படம் ரிலீஸ் ஆச்சு தீபாவளிக்கு. இந்த படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகி ஒரு ஆல் டைம் சூப்பரான ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. இந்த படத்துக்கு 6 கோடி பட்ஜெட்டில் எடுத்த இந்த படத்துக்கு 40 கோடி வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸை கலெக்ட் பண்ணி ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சுன்னு சொல்லலாம் இந்த திருமலை. ஸோ நான் சொன்ன மாதிரி தான், திருமலைக்கு முன்னாடி விஜய் அவர் எத்தனையோ ஆக்ஷன் படங்கள் நடிச்சிருந்தாலுமே அதெல்லாமே அந்த அளவுக்கு பெரிய ஹிட் ஆகாத படங்கள் சொல்லலாம். ஸோ இந்த திருமலை தான் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாகவும் காட்டிச்சு. அதே மாதிரி ஆக்ஷன் ஹீரோவை நடித்த படங்களே இந்த படம் தான் முதல் பெரிய வெற்றி படம் சொல்லலாம். அதில் முக்கியமாக தளபதி அவருடைய அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், அவருடைய ஆக்டிங், அவருடைய பேஸ் ஸ்டைல்ன்றது இந்த படத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த படத்தில் வர ஃபைட் சீன்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுலேயும் எனக்கு சொல்லணுன்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஃபைட்டர் தான், அதை கேரம் போர்டு இடிச்சுட்டு ரவுடிஸ்லாம் போவாங்க. அப்போ வாயில் தீப்போட்டு வச்சுட்டு காசு கேட்பார் இல்லையா. ஸோ அந்த சீனு அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீன் சொல்லுவேன். அதுலேயும் அந்த டைமில் வர ஒரு டைலாக் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு அந்த டைலாக் ஞாபகம் இருக்கா இல்லையான்ட்டு. ஸோ அப்படி ஞாபகம் இருந்தால் அது என்ன டைலாக்னு கீழே கமெண்ட் செக்ஷன் தெளிவுபடுத்துங்க, நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ இந்த படத்தில் ஆக்ஷன் தாண்டி எல்லா விஷயமே இருக்கும். ஸோ ஒரு பக்கம் மாஸ் கமர்ஷியல் ஃபிலிம் தான் இந்த திருமலை. இந்த படத்தில் லவ் இருக்கும், ஆக்ஷன் இருக்கும், காமெடி இருக்கும், சென்டிமெண்ட் இருக்கும், எல்லாம் குத்துப்பாட்டு சாங்ஸ்னு எல்லாமே கலந்த ஒரு சூப்பரான ஃபிலிம் தான் இந்த திருமலை. எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட்டான ஃபிலிம் சொல்லுவேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த படம் பிடிக்குமா பிடிக்காதான்ட்டு. இந்த படத்தை நம்ம நிறைய வாட்டி பார்த்துருப்போம். சன் டிவிலையும் KTVலையும் இந்த படத்தை நிறைய வாட்டி போட்டிருக்காங்க. பட் ஆனாலும் இன்னொரு வாட்டி இந்த படத்தோடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, புதுப்பேட்டை அப்படின்ற ஒரு ஏரியாவில் ஒரு சின்ன பைக் மெக்கானிக் தான் இந்த படத்தோட ஹீரோ. ஆனால் இந்த படத்தோடைய ஹீரோயின் ஒரு பெரிய ஒரு டிவி சேனலுக்கு ஓனரான ஒரு பொண்ணு. ஸோ அப்படி இருக்கிறப்போ 2 பேர் லவ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க லவ்வுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ அதெல்லாம் தாண்டி இவங்க சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்னு தான் இந்த படத்துடைய ஃபுல் ஸ்டோரி.
இது ஒரு சிம்பிளான ஒரு லைன் தான். பட் என்னதான் ஒரு சிம்பிளான லைனாக இருந்தாலும் அது ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணுற விதம் தான் ஒரு படம் வெற்றிக்கும் தோல்விக்கும் ஒரு இதுவாக இருக்கும். அதே மாதிரி என்னதான் ஸ்டோரி லைன் சிம்பிளாக இருந்தாலும் அதை விசுவலாக ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணுறப்போ அது ஆடியன்ஸுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக அந்த படத்தை வெற்றி படமாக மாற்றுவாங்க. அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் இந்த திருமலை படம். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே இந்த படத்தில் வந்து ஒரு எமோஷன் கேரி பண்ணுவாங்க. அதாவது திருமலை அந்த கேரக்டர் தான் இந்த படத்துடைய எல்லாமாவே இருக்கும். ஸோ இந்த படத்தில் ஆக்ஷன், காமெடி, சென்டிமெண்ட் எல்லா இதுலேயுமே வந்து திருமலை அந்த கேரக்டர் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு சூப்பராக இந்த கேரக்டர் டிசைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த கேரக்டரில் விஜய் அவர் வந்து சூப்பராக நடிச்சிருந்துருப்பார். சூப்பராகவே இருக்கும் அவருடைய அந்த கேரக்டர் ரைட்டிங், அந்த அவருடைய ஆக்டிங். முக்கியமாக அந்த ஷர்ட்டு, அந்த காலர் நின்று எடுக்கிற அந்த சிகரெட் இருந்தது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து இது கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக பேசப்பட்டுச்சு. பட் அதுக்கப்புறம் அப்படியே எல்லாம் சைலண்ட் ஆகிட்டாங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், அந்த டைமில் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, இந்த டிவிஸில் ப்ரோமோஸ் போடுவாங்க. அதே மாதிரி இந்த நியூஸ் பேப்பர்ஸ் இருக்கும் இல்லையா, நியூஸ் பேப்பர்ஸு, வீக்லி மேக்சின்ஸ், அது எல்லாத்துலேயுமே வந்து ஃபோட்டோஸ் போட்டு பிரிண்ட் பண்ணுவாங்க ஏதாச்சும் எழுதணும்னா. ஸோ அப்போது அந்த டைமில் இன்னும் ஞாபகம் இருக்குது எனக்கு பார்த்தது படித்தது. அந்த சிகரெட்டோட விஜய் நிற்கிற அந்த ஸ்டில்ஸு, அதே மாதிரி ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் வரும். அப்போ புக்ஸில் ஒட்டுற மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வரும். ஸோ அதெல்லாமே வந்து எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் ஸ்வீட்டான மெமரிஸ் ஏதாச்சும் இருக்கா இல்லையான்னுட்டு. அண்ட் நான் வந்து இந்த படத்தை இது வரைக்கும் தேட்டர்ஸில் பார்த்ததில்லை. நான் இது வரைக்கும் இந்த படத்தை டிவிஸில் மட்டும்தான் பார்த்துருக்கேன். இது வரைக்கும் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகலை. நான் பார்த்ததில்லைன்னு சொல்கிறேன். அப்பவும் சரி 2003 அப்பவும் சரி இது வரைக்குமே சரி நான் இந்த படத்தை பார்த்ததில்லை. 20 இயர்ஸ் ஆயிடுச்சு இந்த படம் வந்து அதுக்குள்ளே. ஸோ எவ்வளோ பெரிய விஷயம் அது. ஸோ 20 இயர்ஸ் ஆனாலுமே இந்த படத்தை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரே சிட்டிங்கில் உக்காந்து பார்ப்பேன் இப்போ வச்சா கூட. ஸோ அந்தளவுக்கு ஒரு பிடிச்ச படம்னு சொல்லுவேன் இந்த திருமலை. ஸோ இந்த படத்தில் விஜய் தாண்டி விவேக் அவருடைய காமெடி போர்ஷன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். முக்கியமாக விஜய் விவேக் ரெண்டு பேரும் காமெடி சேர்ந்தா ரெண்டு பேரும் சேர்ந்த போது சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து அவர் இன்டர்வியூ போகும்போது ஜாதகம் டிவியில் வந்து ஜோஷம் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதை பார்த்துட்டே இருப்பாங்க. ஷர்ட்டு ஃபேண்ட்டுன்னு எல்லாத்தையும் அவுத்து நிற்க வச்சிருவாரு. ஸோ அந்த சீன் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இன்டர்வியூக்கு போகும்போது டேக் டைவர்ஷன் சொல்லுவாங்க. ஸோ சென்னையில் ஏதோ ஒரு கம்பெனியில் போக வேண்டிய ஒரு ஆள் திருப்பதிக்கு வந்துடுவாங்க. ஸோ அந்த சீன் சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு சொல்லுங்கள், இந்த சீன்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா பிடிக்காதுன்ட்டு. சும்மா அந்த சீன் நினச்சி பார்த்தாலே வந்து எனக்கு வந்து சிரிப்பு தான் வருது. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். நாட் ஓன்லி திருமலையை தாண்டி விஜய் அண்டு விவேக் ரெண்டு பேரும் காம்பினேஷனில் வந்த எல்லா படங்களுமே காமெடி வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த காமெடிஸ்லாம் பிடிக்குமா பிடிக்காதான்ட்டு. அண்ட் இந்த படத்தில் வந்த சாங்ஸ் பற்றி சொல்லணும்னா, இந்த படத்துக்கு வித்யாசாகர் அவர் தான் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணார். இந்த படத்தில் வர எல்லா சாங்ஸுமே சூப்பராக இருக்கும். இந்த படத்தில் வர பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே சூப்பராக இருக்கும். அந்தளவுக்கு தரமாக மியூசிக் போட்டிருப்பாரு வித்யாசாகர். ஸோ எனக்கு பிடிச்ச ஆல்பமில் ஒன் ஆஃப் த ஃபேவரட்டான ஆல்பம் சொல்லுவேன் இந்த திருமலை படத்துடைய ஆல்பம். ஸோ கூடிய சீக்கிரத்தில் மை ஆல்பம் கலெக்ஷன் செக்மெண்ட்டில் நம்ம இந்த திருமலை படத்தை பற்றி இன்னும் நிறைய பேசலாம், ஆல்பம் பற்றி. ஸோ இந்த படம் தியேட்டர்ஸில் அந்த 2003 அந்த பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 படம். ஒன்று திருமலை, இன்னொன்று பிதாமகன், இன்னொன்று ஆஞ்சநேயா. ஸோ ஆஞ்சநேயா படம் வந்து ஃப்ளாப் ஆச்சு. பட் இந்த 2 படங்களுமே நல்லா ஹிட் ஆச்சு. அதுலேயும் திருமலை வந்து கமர்ஷியலாக மிகப்பெரிய ஹிட்னு சொல்லுவேன். ஸோ அந்தளவுக்கு சூப்பராக இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பார் ரமணா. ஸோ இந்த படம் தெலுங்கில் அண்ட் பெங்காலி இந்த 2 லாங்குவேஜ்லேயும் இந்த படம் வந்து ரீமேக் ஆச்சு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், திருமலை தமிழ் தாண்டி வேறு எந்த லாங்குவேஜ் ஆச்சும் நீங்கள் பார்த்தீங்களான்ட்டு. நான் தெலுங்கில் கௌரி அப்படின்ற பேரில் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. நான் இந்த படத்தை கௌரி தெலுங்கில் பார்த்துருக்கேன். ஸோ விஜய் அளவுக்கு இல்லைனாலும் ஏதோ ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் இந்த படம் கௌரி தெலுங்குலையுமே வந்து ரொம்ப சூப்பராக ஹிட் ஆச்சு. ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டுன்னு சொல்லுவேன். பட் பெங்காலி படத்துக்கு வந்தோன்னா இந்த படத்தை நான் கேள்விப்பட்டிருக்கேன், பட் நான் எதுவும் பார்த்ததில்லை. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், திருமலை
தாண்டி இந்த தெலுங்கு வெர்ஷன் பெங்காலி வெர்ஷன் நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லையான்னுட்டு. ஸோ அப்படி பார்த்துருந்தா அதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. ஸோ இது வரைக்கும் இந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்சு 2024 இல்லையா 2023 தெரியல, சென்னை கமலா தியேட்டரில் இந்த படத்தை வந்து ஷோ போட்டாங்க. ஸோ அப்போ நான் ட்ரை பண்ணேன், பட் என்னால் போக முடியல. அதை தாண்டி இந்த படம் பெருசாக ரீலீஸ் ஆன மாதிரி எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த படம் வந்து ஒரு கிராண்ட் ரிலீஸ் ஆச்சுன்னா இந்த படத்தை நீங்கள் போய் தியேட்டரில் பார்ப்பீங்களா இல்லையான்னுட்டு. ஸோ இந்த வாட்டி ஏதாச்சும் பெருசாக வந்துச்சுன்னா ரீலீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக நான் போய் இந்த படத்தை பார்க்க ட்ரை பண்ணுவேன், கண்டிப்பாக பார்ப்பேன். ஸோ ஒன் ஆஃப் த ஃபேவரட்டான ஃபிலிமில் இந்த திருமலை எனக்கு ஒன்று. அதனால் ஸோ எல்லா ஹீரோஸுமே வந்து ஒரு ஹிட்டுக்கு அப்புறம் ஒரு மெகா ஹிட் இருக்கும், இல்லைனா ஒரு அட்டர் ஃப்ளாப் இருக்கும். ஸோ இந்த திருமலை படத்துக்கு அப்புறம் அவர் லைஃப்பையே திருப்பி போடுற மாதிரி ஒரு படம் வந்துச்சு, அதுதான் கில்லி. ஸோ இந்த படத்துலேயே ஒரு டைலாக் இருக்கும், சொல்லி அடிப்பேன் கில்லி கில்லி மாதிரி அப்படின்ட்டு. ஸோ அதுக்கே இந்த படத்துலேயே கில்லி அந்த படத்துக்கான ஹிண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த படம். அண்ட் இதுக்கப்புறம் வந்த கில்லி அந்த படமும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த படங்கள் பிடிக்குமா பிடிக்காதான்னுட்டு. ஸோ கில்லி அந்த படத்தை பற்றி நான் இன்னொரு நாள் செப்ரேட்டாக வீடியோ பண்ணுறேன், அப்போ நம்ம கில்லி பற்றி நிறைய பேசலாம். ஸோ இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச சீன்ஸ்னு சொல்லலாம், எல்லாமே சொல்லுவேன். ஸோ அதுலேயும் முக்கியமாக சொல்லப்போனால் அந்த கேரம் போர்டு உடச்சதுக்கு அப்புறமா வந்து ஒரு ஃபைட் சீன் வரும் இல்லையா, அந்த ஃபைட் சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஹீரோனை பார்க்குற அந்த சீன், ஹாப்பி நியூ இயர், அந்த சீன் ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் அதே மாதிரி அரசு அந்த கேரக்டரை விஜய் மொத மீட் பண்ணுற போகிறப்போ அந்த சீன் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தோட காமெடி போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தில் வர சாங்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதே மாதிரி இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ மாஸ் கமர்ஷியல் ஃபிலிமை நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஹீரோ வந்து வில்லன் அடிப்பார், வில்லன் வந்து விழுந்துடுவார், ஹீரோ ஜெயிச்சிடுவார், அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஹீரோ வில்லன் கிட்ட பேசுவார், அந்த பேச்சிலேயே வில்லன் கன்வின்ஸ் செய்வார், ஓகே அவனை விட்டுங்கடா அவனை போயிட்டோம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் சின்ன ஃபைட் வச்சு அப்படியே இந்த படத்தை வந்து முடிச்சிருப்பாங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் அண்ட் இந்த படத்தை முடிச்ச விதம் இது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், ஓவராலாக எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்ச ஒரு படம். அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு இந்த படம் பிடிக்குமா பிடிக்காதான்னுட்டு கீழே கமெண்ட்ஸில் தெளிவுபடுத்திக்கோங்க. அவ்வளோதான் இன்னைக்கு இந்த வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோவில் மை சினிமா கலெக்ஷன் திருமலை அப்படின்ற ஒரு படத்தை பற்றி நம்ம எவ்வளோ நேரம் பேசணும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துக்கோங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட சேனலில் பிளேலிஸ்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய செக்மெண்ட்ஸ் அண்ட் நிறைய வீடியோஸ் இருக்கும், அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி மை சினிமா கலெக்ஷன் செக்மெண்ட்டில் திருமலை படத்தை பற்றி பேசணும். நெக்ஸ்ட் எபிசோடில் எந்த படத்தை பற்றி பேசினா நல்லா இருக்கும்னு உங்களுக்கு ஏதாச்சும் சஜஷன் இருந்துச்சுன்னா அந்த படத்துடைய பேரை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்துங்க, நான் பார்த்து உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன். இன்னொரு வீடியோ வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் செங்கார். தேங்க்யூ, பாய்.